എട്ടാവത് ഗദ്യഭാഗം. ശ്രീ ശുകബ്രഹ്മർഷി 28 நரகங்களை பரீட்சித் மகாராஜாவுக்கு வர்ணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். இந்த 8வது கத்திய பாகத்திலிருந்து 36வது கத்திய பாகம் வரைக்குமான பாகம் அப்படிங்கிறது நரக வர்ணனையாக்கும். 28 நரகங்களோடு வர்ணனை 8வது கத்திய பாகமாக்குமே பார்க்குறோம். முதல் நரகமாக இருக்கிற தாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகத்தை இந்த கத்திய பாகம் வழியாக வர்ணிக்கிறார். தத்ர யஹ து பரவித் அபத்ய கலத்ராணி அபஹரதி சஹ ஹே காலபாஷபத்தஹ யமபுருஷைஹி அதிபயானகைஹி தாமிஸ்ரே நரகே பலான் நிபாத்யதே அனசன அனுதபான தண்ட தாடன சம்தர்ஜனா ஆதிபிஹி யாதனாபிஹி யாத்யமானஹ ஜந்துஹு யத்ர கஷ்மலம் ஆசாதிதஹ ஏகே ஏவ மூர்ச்சாம் உபயாதி தாமிஸ்ர பிராயே. இந்த கத்தியத்தோடு கடைசி லைன்ல ஏக தெய்வ மூர்ச்சாம் உபயாதி அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பதம் பிரித்து நம்ம சொல்லறத ஏகே ஏவம் ஏகே ஏவ மூர்ச்சாம் உபயாதி அதாக்கும் இங்க ஏக தெய்வ மூர்ச்சாம் உபயாதி அப்படின்னு வந்திருக்கு. இந்த கத்திய பாகங்களில் ஆகட்டும் ஸ்லோக பாகங்களில் ஆகட்டும் இதில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை அப்படியே வாக்கும் நம்ம சொல்லணும். பதம் பிரிக்கிறதான் நம்ம அதுக்கான மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சொல்லணும். இப்போ ஏக தெய்வா அப்படின்னு இதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா அங்கே தெய்வம் அப்படின்னு ஒரு சொல்லு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிட்டு நம்ம அங்கே பதத்தை பிரித்து பார்க்குறோம். எதனாலேயாக்கும் அப்படி எழுதப்பட்டது அப்படின்னு. அப்போ நமக்கு தெரியறது ஏகே ஏவா அதையாக்கும் இங்கே ஏக தெய்வா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்படி கரெக்டான ஒரு ப்ரொனவுன்சியேஷன் நமக்கு தெரியறதுக்கு வேண்டிட்டாக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் பதத்தை பிரித்து தெரிஞ்சுக்கிறோம். தத்ர யஸ்து பரிவித்தாதபத்யகலத்ராண்யபஹரதி சஹி காலபாஷபத்தோ யமபுருஷைஹி அதிபயானகைஹி தாமிஸ்ரே நரகே பலான் நிபாத்யதே அனசன அனுதபான தண்ட தாடன சம்தர்ஜனா ஆதிபிஹி யாதனாபிஹி யாத்யமானோ ஜந்துர்யத்ர கஷ்மலமாசாதித ஏக தெய்வ மூர்ச்சாமுபயாதி தாமிஸ்ர பிராயே. அடுத்தவாளோடு தனம், அடுத்தவாளோடு மனைவி, அடுத்தவாளோடு புத்திரர்கள் இதெல்லாம் திருடறவாள யமபடர்கள் காலபாசத்தால கெட்டி இழுத்து தாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகத்தில் கொண்டு போய் போடுறான். இந்த 8வது கத்திய பாகத்திலேருந்து நரக வர்ணனை ஆரம்பமாகிறது. நம்ம 28 நரகங்கள் எதெல்லாம் ஆக்கும்னு தனித்தனியாக பேர் சொல்லி பார்த்தோம். இதில் முதல் நரகமான தாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகத்தையாக்கும் வர்ணிக்கப்படுறது. அந்த தாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகத்துக்கு போனமானா ஜீவாத்மா என்ன பாபம் பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கும் இங்கே சொல்லப்படுறது. அடுத்தவாளோடு தனத்தை திருடனம், அடுத்தவாளோடு மனைவிய திருடனம், அடுத்தவாளோடு புத்திரர்களை திருடனம். திருடனம் அப்படின்னா தட்டி பறிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்படியெல்லாம் செஞ்ச ஜீவாத்மாக்கள் குடியிருக்கிற சரீரம் இந்த மாதிரி அதர்மங்கள் எல்லாம் செஞ்சானாக்கா, அப்படி இருக்கிறவா இறந்து போனானாக்கா அந்த சரீரத்திலேருந்து வேறுபடுற ஜீவன்
அப்படிங்கிற அந்த ஜீவாத்மாவை யமபடர்கள் காலபாசத்தால கெட்டி இழுத்து யாதனா சரீரத்தை கொடுத்து காலபாசத்தால கெட்டி இழுத்து வலி அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சரீரம் மஸ்ட். ஜீவாத்மாவுக்கு தனியா ஒரு வலி அனுபவிக்கிறதுக்கு சாதிக்காது. அதனால இந்த பூலோகத்துல பாபகர்மங்களை செஞ்ச ஜீவாத்மாவுக்கு பலவிதமான நரகங்களை அனுபவிக்கிறதுக்காயிட்டு யாதனா சரீரம் அப்படின்னு ஒரு சரீரத்தை கொடுக்கறா யமபடர்கள். யாதனா அப்படின்னா வலி அப்படின்னு அர்த்தம். யாதனா சரீரம் அப்படின்னா வலிய அனுபவிக்கிறதுக்கு மாத்திரமாயிட்டான ஒரு சரீரம். அப்படி ஒரு சரீரத்தை கொடுத்து காலபாசத்தால யமபடர்கள் அவளோடு அந்த காலபாசத்தால கட்டி போட்டு தாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகத்துல கொண்டு போய் தொப்பக்கட்டின்னு தள்ளி விடுறா. அங்கேயோ அந்த ஜீவாத்மா குடியிருக்கிற அந்த யாதனா சரீரம் சாப்பாடு கிடைக்காம தண்ணி கிடைக்காம யமபடர்களால நன்னா அடி கிடைச்சு யமபடர்கள் நன்னா அடிக்கிறா. എന്നിട്ട് என்ன பண்றா, சுட்டாணி விரல சுண்டி காட்டி இப்படி பயமுறுத்துறா. சுட்டாணி விரல் கையில நமக்கு 5 விரல் இருக்கு, அதுல சின்ன விரல் ஒன்று இருக்கு, அதே மாதிரி பெருவிரல் ஒன்று இருக்கு, நடுவிரல் ஒன்று இருக்கு, மோதிர விரல் இருக்கு, அது போக இன்னொரு விரல் கூடி நமக்கு இருக்கு சுட்டி காட்டுற விரல். அந்த சுட்டாணி விரலால விறப்பிச்சு அனங்கினா பார்த்துக்கோ அப்படின்னு விறப்பிச்சு நிறுத்துறா. இப்படி பயமுறுத்தி அந்த நரகத்துல தாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகத்துல பயந்து பயத்தால மயக்கம் போட்டே விழருது அந்த யாதனா சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா. அதையாக்கும் இந்த கத்திய பாகம் வழியா ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி வர்ணிக்கிறார். தத்ரா 28 நரகங்களை மொத்தமாயிட்டு பேருகள் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். 7வது கத்திய பாகத்திலேயாக்கும் நம்ம இந்த பேர்கள் எல்லாம் பார்த்தோம். அப்படி 7வது கத்திய பாகத்துல தனித்தனியா சொன்ன 28 நரகங்களை இனி ஒட்டுக்க சொன்ன 28 நரகங்களை இனி தனித்தனியா ஒவ்வொரு ஸ்லோகங்களில வர்ணிக்கப்படுறது. அதாக்கும் இங்க தத்ரா அந்த 28 நரகங்களில யஹாது ஆறாவதும் ஏதாவது ஒரு ஜீவாத்மா இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற டைமில பரவித் அடுத்தவாளோடு சம்பத்து, பரகளத்ராணி அடுத்தவாளோடு மனைவி, பர அபத்யா அடுத்தவாளோடு புத்திரர்கள், இதெல்லாம் அபஹரதி தட்டி பறிச்சானாக. சஹா அப்படி இருக்கிறவாளேதான் ஹி உறுதியாயிட்டும் அதிபயானகைகி ரொம்ப ரொம்ப பயங்கரர்களா இருக்கிற யம புருஷைகி யமபடர்கள் காலபாசபத்தஹா காலபாசத்தால கெட்டி போட்டு அனாசனா உணவு கொடுக்காதக்கு, அனுதபான வெள்ளம் கொடுக்காதக்கு, தண்ணி கொடுக்காதக்கு, தண்டா குச்சியால தாடனா அடி கொடுத்து, சம் தர்ஜனா நன்ன சுட்டாணி விரலால வரப்பிச்சு பயமுடுத்தி, ஆதிபிகி இப்படியெல்லாம் செஞ்சுண்டு தாமிஸ்ரே நரகே தாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகத்துல பலான் பல்லமாயிட்டு நிபாத்தியதே தள்ளி விடுறா. யாதனாபிகி அதிகடினமான துரிதங்களால் யாத்தியமானஹா வலிச்சழைக்கப்படுற ஜந்துஹு உயிரினங்கள். இங்க ஜந்துஹு அப்படின்னு சொன்னது மறுபடியும் மறுபடியும் ஜென்மம் எடுக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள். ஒரு சரீரத்தை ஸ்வீகரிக்கிறது, மறுபடியும் அந்த சரீரத்தை வெடியறது, மறுபடியும் அடுத்த சரீரத்தை ஸ்வீகரிக்கிறது. இப்போ பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற அடுத்தவாளோட தனத்தையும் அடுத்தவாளோட சொத்தையும் அடுத்தவாளோட புத்திரர்களையும் அடுத்தவாளோட மனைவியும் எல்லாம் தட்டி பறிச்சதால மரணத்துக்கு அப்புறம் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஜீவாத்மா எங்க போகிறது அப்படின்னா யமபடர்கள் வரா யமவாசத்தோடு கூடி வந்து கட்டி போட்டு
அந்த என்னத்தை கட்டி போடுறா? ஜீவாத்மாவை கட்டி போட முடியாது. அதனால ஜீவாத்மாவுக்கு வலி அனுபவிக்கிறதுக்கான ஒரு சரீரத்தை கொடுக்கறா, யாதனா சரீரம். அந்த சரீரத்தை நன்னா கட்டி போட்டு நன்னா பயமுறுத்தி இழுத்துண்டு போய் தாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகத்துல தள்ளி போடுறா. அப்படி இருக்கிற அந்த யாதனா சரீரத்துக்கு உள்ள இருக்கிற உயிரினங்கள் எத்ரா அந்த தாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகத்துல கஸ்மலம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான துக்கத்தை ஆசாதிதா பிராபிக்கிறான். தாமிஸ்ர பிராயே தாமிஸ்ர நரகத்துல குச்சாக்கூறு இருட்டுல ஏகதா ஏவ அதாக்கும் இங்க ஏக தெய்வ மூர்ச்சாம் உபயாதி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இப்ப நம்ம அர்த்தத்தை பார்க்கிறோம். ஏகதா ஏவ தன்னந்தனியாவே ஒரே சமயத்துல எல்லா கஷ்டங்களையும் ஒட்டுக்க அனுபவிச்சுண்டு கட்டி போடப்படுறது, குச்சியால அடிக்கப்படுறது, சுட்டாணி விரல நீட்டி வச்சு பயமுறுத்தப்படுறது, உணவு கிடைக்க மாட்டேங்கிறது, தண்ணி கிடைக்க மாட்டேங்கிறது, இப்படி எல்லா கஷ்டங்களையும் ஒரு சேர அனுபவிச்சு எல்லா கஷ்டங்களையும் ஒட்டுக்க அனுபவிச்சு அதாக்கும் இங்க ஏகதா ஏவ ஒரே டைம்ல எல்லா கஷ்டங்களையுமே ஒட்டுக்க அனுபவிச்சு மூர்ச்சாம் மயக்கமடைஞ்சு உபயாதி அங்க அந்த ஜீவாத்மா குடியிருக்கிற யாதனா சரீரத்துக்கு அந்த தாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகத்துல வாழ வேண்டினதாயிட்டு வருது. அப்படி ஒரு நரகம் கிடைக்க கூடாது அப்படின்னாக்கா என்ன செய்யணும் அப்படின்னாக்கும் நமக்கு இந்த பாகவதம் படிப்பிக்கிறது. அடுத்தவாளோடு தனத்தை தட்டி பறிக்க கூடாது, அடுத்தவாளோடு புத்திரர்களை அடுத்தவாகிட்டேந்து தட்டி பறிச்சு நமக்கு சொந்தமாயிட்டு வச்சுக்க கூடாது, அடுத்தவாளோடு மனைவிய தட்டி பறிக்க கூடாது. இப்படியெல்லாம் செஞ்சானாக்கா இந்த பூலோகத்துல வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா பரலோகத்துக்கு யாத்திரை பண்றதுக்கு யமபடர்கள் யாதனா சரீரம் அப்படிங்கிறத கொடுத்து நம்மளை அந்த தாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகத்துல கொண்டு போய் தள்ளும். அதனால இந்த மாதிரி இருக்கிற அதர்ம பிரவൃத்திகளை செய்யாம இருந்தானாக்கா தாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகம் ஆருக்கும் கிடைக்காம இருக்கும் அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு உபதேசிக்கிறார். 9வது கத்திய பாகம். ஏவம் ஏவ அந்ததாமிஸ்ரே யஹ து வஞ்சயித்வா புருஷம் தார ஆதீன் உபயுங்க்தே யத்ர ஷரீரி நிபாத்யமானஹ யாதனா ஸ்தஹ வேதனயா நஷ்டமதிஹி நஷ்டதிருஷ்டிஹி ச பவதி யதா வனஸ்பதிஹி விருஷ்யமானமூலஹ தஸ்மாத் அந்ததாமிஸ்ரம் தம் உபதிசந்தி. ஏவமேவாந்ததாமிஸ்ரே யஸ்து வஞ்சயித்வா புருஷம் தாராதீனுபயுங்க்தே யத்ர ஷரீரி நிபாத்யமானோ யாதனாஸ்தோ வேதனயா நஷ்டமதிர்நஷ்டதிருஷ்டிச்ச பவதி யதா வனஸ்பதிர் விருஷ்யமானமூலஸ்தஸ்மாதந்ததாமிஸ்ரம் தமுபதிசந்தி. ரெண்டாவது நரகஸ்தானத்தை சொல்லப்படுறது அந்ததாமிஸ்ரம் அப்படின்னாக்கும் இந்த நரகத்துக்கு பேரு. இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறத ஏதொருத்தனாக்குமோ அந்த சரீரத்துக்குள்ள உக்காந்துண்டு மனுஷ சரீரத்துக்குள்ள உக்காந்துண்டு அடுத்தவாளோடு மனைவிய
ஏமாத்தி அனுபவிக்கிறான். அப்படி செய்யறவன் அந்ததாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகத்தில் எத்திச்சேர்றான். அங்க அவன் பிரஜையும் புத்தியும் பார்வையும் இல்லாமாயி மரம் மாதிரி விழுந்து கிடக்கிறான். அதனாலேயாக்கும் அந்ததாமிஸ்ரம் அப்படின்னு இந்த நரகத்துக்கு பேரு வந்தது. இந்த பிரபஞ்சத்தில் நிறைய உயிரினங்கள் இருக்கு. இருந்தா கூட ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்தோடு கேள்விக்கான பதிலாக்குமே சொல்லின்னு இருக்கார். இந்த மனுஷாலெல்லாம் எந்தெந்த டைப்பு அனுபவங்களாக்கும் அனுபவிக்கிறா அப்படிங்கிறதையாக்கும் சொல்றார். அதனால மனுஷனாயிட்டு பிறவி கிடைச்சு செஞ்சு கூட்டுற பாபங்களுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த நரகத்தில் போய் ஜீவாத்மா சேரறது அப்படிங்கிறதையாக்குமே சொல்லப்படுறது. அதனாலேயாக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு முன்னாலேயும் ஆராக்குமோ இந்த பூமியில பாபகர்மங்களை செஞ்சு கூட்டினது அப்படின்னு சொல்லிண்டு ஆரம்பிக்கப்படுறது. ஏவம் ஏவா இது மாதிரியே தான் அந்ததாமிஸ்ரே தாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகத்தை மாதிரியே தான் அந்ததாமிஸ்ர நரகத்தில் ജീവാത്മാ എത്തിപ്പെടുന്നത്. യഹാതു ആരാക്കുമോ, ഏതൊരു ജീവാത്മാവാക്കുമോ പുരുഷം വഞ്ചയിത്വ, സ്വന്തം ശരീരத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவையும் அடுத்தவாளையும் ஏமாத்திண்டு அடுத்தவாளோடு மனைவியை சொந்தமாக்கிறதுக்கு ஆகிரகிக்கிறது. தார ஆதீன் அடுத்தவாளோடு மனைவி புத்திரர்கள் தனம் சம்பத்து இதெல்லாத்தையும் அடையறதுக்கு ஆராக்குமோ ஆகிரகிக்கிறா. உபயுக்தே அப்படி ஆராக்குமோ அதெல்லாம் அப்படி தட்டி பறிச்சு உபயோகிக்கிறா. ஷரீரி அந்த துஷ்ட சரீரம் സ്വീകരിച്ചിருக்கிற ஜீவாத்மா எത്ര അന്ധതാമിശ്ര നരകത്തില നിപാത്യമാനഹ യമപടറുകളാലെ തള്ളിവിടപ്പെട്ടവരായിട്ട് യാതന ദുരിതങ്ങളിലെ സ്തഹ സ്ഥിതി ചെഞ്ചിണ്ട് വേദനയാ ரொம்ப ரொம்ப വലിയോடு കൂടിയിട്ട് നഷ്ടമതിഹി സുബുദ്ധി നഷ്ടപ്പെട്ട് നഷ്ടദൃഷ്ടിഹീച്ച കണ്ണുകളും കാണാമായിട്ട് വൃക്ഷ്യമാന മൂലഹ ഒരു മരത്തോട് അടിയില அந்த மரம் வளரறதுக்கு ஹெல்ப் பண்றது அந்த மரத்தை நிப்பாட்டுறதெல்லாம் நிலநிறுத்துறதெல்லாம் வேர்களாக்கும். அந்த வேர்களை முறிச்சு மாற்றினானாக்கா அதுக்கப்புறம் அந்த மரம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் கீழே விழுந்துடும், அதுக்கப்புறம் தளிர்க்காது. அதையாக்கும் இங்க சொன்னது விருஷ்யமான மூலகா, തളിർക്കാത്തതാണ് കംപ്ലീറ്റ് ആയിട്ട് വേരുകളെല്ലാം മുറിച്ചു മാറ്റപ്പെട്ട ഇനി മുറിച്ചു മാറ്റறதுக்கு അതിലെ വേരുകളൊന്നും ഇല്ല அப்படி இருக்கிற വനസ്പതിഹി மரம் மாதிரி பாழ்மரம் மாதிரி யதா அதே மாதிரி பவதி எந்திருக்க முடியாம பவிக்கிறது. അന്ധതാമിശ്രത്തിലെ തൊപ്പക്കട്ടീന്ന് വിഴുந்து കിടക്ക്. ഇനി അതുക്ക് ഒരു എന്തിരുന്ന് ആക്റ്റീവായിട്ട് നടക്കലൊന്നുമില്ലേ. തസ്മാത് அதனால தம் அந்த நரகத்தை அந்ததாமிஸ்ரம் அப்படின்னு உபதிசந்தி சொல்லப்படுறது. 10வது கத்திய பாகம் ரௌரவம் அப்படிங்கிற நரகத்தை ஆக்கும் இந்த கத்திய பாகத்தில் சொல்லப்படுறது. 10, 11 கத்திய பாகங்களிலே ஆயிட்டாக்கும் ரௌரவம் அப்படிங்கிற நரகத்தை ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி வர்ணிக்கிறார். 10வது கத்திய பாகம் யஹ து இஹ வா ஏதது அஹம் இதி மம இதம் இதி பூதத்ரோஹேண கேவலம் ஸ்வகுடும்பம்
एव अनुदिनं प्रभुष्णादि सः तद् इह विहाय स्वयम् एव तद् अशुभेन रौरवे निपतति यस्त्विह वा एतद् अहम् इति मम इदम् इति भूतद्रोहेण केवलं स्वकुटुम्बम् एव अनुदिनं स्वकुटुम्बमेवानुदिनं प्रभुष्णादि सः तदिह विहाय स्वयमेव तदशुभेन रौरवे निपतति यः ഏതൊരുവൻ തു ആകട്ടും യഹ തു ഏതൊരുവനാകട്ടും ഇഹ இந்த ഭൂമിയിல வா ஜீவிக்கிறதையோ ஏதது இந்த சரீரத்தை அகம் நான் மம என்னோடது இதி இப்படின்னெல்லாம் இதம் இந்த சரீர சம்பந்தமான பாரியா புத்திர சம்பத்துகளை என்னோடது அப்படின்னும் நான் அப்படின்னும் கேவலம் பூதத்ரோஹேன செல்ஃபிஷாயிட்டு துச்சமாயிட்டு நினைக்கிறது தன்னை தவிர இந்த பிரபஞ்சத்தில் வாழற உயிரினங்களை எல்லாம் உபதிரவிச்சுண்டு அப் டு டேட் எல்லா நாளும் தொடர்ந்து குடும்பம் சொந்தம் குடும்பம் அந்த குடும்பத்தை ஏவா மட்டுமே பிரபுஷ்ணாதி நன்னா காப்பாற்றுறதுக்கான முயற்சியை அந்த ஜீவாத்மா எடுக்கிறது செல்ஃபிஷ் மைண்டில் ஏதொரு ஜீவாத்மாவாக்குமோ வாழறது மனுஷ சரீரத்தை எடுத்துண்டு இந்த பூமியில சஹா அப்படி இருக்கிற செல்ஃபிஷா இருக்கிற ஜனங்கள் தது சரீரா தது அந்த சரீரத்தையும் சரீரத்தை சம்பந்திச்சதான அகம்போதத்தையும் இஹா இங்க விஹாயா களைஞ்சிட்டு ஸ்வயம் ஏவா தன்னைத்தான் சுயமாயிட்டு மங்களமல்லாத்ததான தது அந்த ரௌரவே ரௌரவம் அப்படிங்கிற அசுபேனா மங்களமல்லாத்த நரகத்தில் நிபததி அந்த ஜீவாத்மாவோடு ஜீவாத்மா யாதனா சரீரத்தோடு கூடிட்டு பதிக்கிறது செல்ஃபிஷாயிட்டு வாழற வாளுக்கு கிடைக்கிறதாக்கும் ரௌரவம் அப்படிங்கிற நரகம் ரௌரவம் அப்படிங்கிற நரகத்தில் போய் விழாம இருக்கணுமானா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் சமபாவனையோடு கூடிட்டு பார்க்கணும் நான் என்னோடது அப்படிங்கிற செல்ஃபிஷ் மைண்ட் இல்லாதக்கு வாழணும் 11வது கத்தியபாகம் 10வது கத்தியபாகமும் 11வது கத்தியபாகமும் ரௌரவம் அப்படிங்கிற நரகத்தை வர்ணிக்கிறதாக்கும் இப்போ 11வது கத்தியபாகமாக்கும் பார்க்குறோம் ये तु इह यदा एवं अमुना विहिंसिताः जन्तवः परत्र यमयातनाम् उपगतं ते एव रुरवः भूत्वा तदा तम् एव विहिंसन्ति तस्माद् रौरवम् इति आहुः रुरुहु इति सर्पाद् अधिक्रूर सत्त्वसु अपदेशः ये त्विह यदैवामुना विहिंसिता जन्तव परत्र यमयातनामुपगतं त एव रुरवो भूत्वा तदा तमेव विहिंसन्ति तस्माद् रौरवमित्याहुः रुरुरिति सर्पादधिक्रूर सत्त्वस्वादपदेश
ஏதொரு ஜீவாத்மாவாக்குமோ அமுனா ரௌரவம் அப்படிங்கிற நரகத்துல போய் விழறது. 10வது கத்திய பாகத்துல ரௌரவம் அப்படிங்கிற நரகத்தையாக்குமே சொன்னது. அந்த நரகத்துல போய் விழற ஜீவாத்மா இஹா இந்த மனுஷலோகத்துல ஜீவிச்சுன்னு இருக்கிறத மனுஷ சரீரத்துக்குள்ள உக்காந்துண்டு அந்த ஜீவாத்மா വിഹിംസിതാഹ നന്നായിട്ട് ദ്രോഹിച്ച കൊന്നു കുവിച്ച ജന്തവഹ ജീവികളോട് அந்த ஜீவாத்மாக்களோடெல்லாம் பரத்ர ஜீவாத்மாக்களோடெல்லாம் அந்த ஒரு யாதனா சரீரத்தோடு கூடின அந்த ஜீவனுகள் பரத்ர பரலோகத்துல அந்த ரௌரவம் அப்படிங்கிற நரகத்துல தே ஏவா அந்த ஜீவாத்மாக்கள் எல்லாமே ருரவஹா ருருக்களாயிட்டு பூத்வா உத்பவிச்சு வந்துட்டு யமயாதனாம் யமலோக துரிதங்களை உபகதம் அனுபவிச்ச தமேவா அந்த ஜீவாத்மாவையே சதா அவன் எப்படியாக்குமோ இந்த பூவுலகில ஜந்துக்களை ஹிம்சிச்சு துரோகிச்சு கொன்னான் அதே மாதிரியே விஹிம்சந்தி அந்த ஜந்துக்களோட ஜீவாத்மாக்கள் அவனை நன்னா துரோகிச்சு கொல்லற மாதிரி ஆக்குறது. அவன் பூமியில இருக்கிற ஜந்துக்களை ஹிம்சிச்சு துரோகிச்சானே அதே மெத்தேடிலேயே அவனுக்கு திரும்ப அதே துரோகம் அந்த ஜந்துக்கள் எல்லாம் கொடுக்கறது. இவன் இறந்து போய் இவனோட ஜீவாத்மா அந்த யாதனா லோகத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம். എന്നിട്ട് അവ അത്തനെ പേരുമാ കൂടിച്ചേർന്ന് இந்த ஜீவாத்மாவோட யாதனா சரீரத்தை துரோகிக்கிறது ஹிம்சிக்கிறது. தஸ்மாது அதனால ரௌரவம் அப்படின்னு இந்த நரகத்துக்கு இதி அப்படின்னு ஆஹூ சொல்லப்படுறது. ருருக்கள் இதி அப்படின்னு பேரு வரத்துக்கு காரணம் சர்ப்பாது சர்ப்பத்தை விட அதிக்ரூர ரொம்ப குருவலா இருக்கிற சத்துவங்களாக்கும் அதானது பிராணிகளாக்கும் இந்த ருருக்கள். அதனால ருருக்களாயிட்டு அவைய அபதேசா தெரியப்படுறது. இதெல்லாம் இமேஜின் செஞ்சு வேணும் சங்கல்பிச்சு வேணும் பார்க்கறதுக்கு. ருருக்கள் அப்படின்னு இருக்கிற ஜீவிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணணும் நம்ம. എന്നിട്ട് அந்த நரலோகத்துக்கு நம்மளோட மனசை கொண்டு போனோம். அந்த நரகலோகத்துக்கு நரலோகம் அப்படிங்கிற இந்த பூமி அப்படிங்கிற மனுஷலோகத்திலேருந்து நரகம் அப்படிங்கிற அந்த 3வது லோகமா இருக்கிற ரௌரவம் அப்படிங்கிற நரகத்துக்கு நம்மளோட மனசை கொண்டு போனோம். நம்மளோட ஜீவாத்மா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த பூமியில സ്വാർത്ഥമായിട്ട് സെൽഫിഷ് ആയിട്ട് இருந்தானாக்கா என்னவாக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரியே நம்மளோட இந்த பூமியில வாழற சமயத்துல സെൽഫിഷ് ആയിട്ട് ജീവിച്ച് അടുത്തവാളെ ദ്രോഹിച്ച് തുൻപുറുത്തി അവളോട് சொத்து பதவி எல்லாம் தட்டியெடுத்து நகை மனைவி குழந்தைகள் எல்லாம் தட்டியெடுத்து செல்ஃபிஷ் ஆகிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறத சுகம் அனுபவிச்சு இதுதான் மேக்சிமம் சுகம் அப்படின்னு ஜீவிச்சுட்டு இருந்த இந்த மனுஷன் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஜீவாத்மா ரௌரவம் அப்படிங்கிற நரகத்துக்கு யாதனா சரீரம் கொடுத்து அந்த ஜீவாத்மாக்களை யமபடர்கள் கொண்டு போறா. அங்க இந்த பூமியில இவன் துரோகிச்ச எல்லாரும் அங்க இவனோட வருகைக்காயிட்டு காத்திருக்கா. அப்படி இந்த ஜீவாத்மா யாதனா சரீரம் സ്വീകരിച്ച് அங்க போய் சேர்றத இவன் எப்படியாக்குமோ இந்த பூலோகத்துல இந்த நரலோகத்துல அடுத்த உயிரினங்களை துரோகிச்சான் அதே மாதிரி அதே மெத்தட்ல அங்க இவனை அங்க இருக்கிற ருருக்கள் அப்படின்னு பேர் இருக்கிற குருவலா இருக்கிற சர்ப்பத்தை விட அதிக்ரூரமா இருக்கிற பிராணி வர்க்கங்களாக்கும் இந்த ருருக்கள். அப்படி இருக்கிற ருருக்கள் அந்த யாதனா சரீரத்தை அவளை எப்படியாக்குமோ இவன் உபதிரவிச்சான் அதே மெத்தடில் துரோகிக்கிறது.
அதனாலேயே அந்த அந்த உலகத்துல இருக்கிற இவனோட வருகைக்காயிட்டு வெயிட் பண்ணிட்டு இவனை துரோகிக்கிற அந்த பிராணிகளுக்கு ருருக்கள் அப்படின்னு அபதேசகா தெரியப்படுறது.